லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனுடைய பாக்ஸிங் மேட்ச்க்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மேட்ச்க்கு போயிருந்தோம். என்னோட லைஃப் டைம்லேயே அதான் முதல் தடவை நான் ஒரு பாக்ஸிங் மேட்சை நேரில் பார்க்குறேன். அன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கவனிச்சேன். அதில் ஒரு விஷயம் நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மேட்ச்சுக்கு அப்புறமும் அந்த மேட்ச்சில் அந்த ஃபைட்டர் வந்து ஜெயிச்சாலும் சரி இல்லை தோத்துட்டாலும் சரி, இந்த மேட்ச்சை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்சில் அவங்க என்ன பண்ணாங்கிறத வீடியோவாக பார்க்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அப்போதான் அவங்க வந்து என்ன மிஸ்டேக்கை வந்து அங்க பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக்கை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருமே அதை ஒரு மேண்டேட்டரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம மார்க்கெட்ல என்னன்னு சொல்றோம்னா போஸ்ட் ட்ரேட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த போஸ்ட் ட்ரேட் அனலைசிஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த ட்ரேட்ல நீங்க அனலைஸ் பண்ண மாதிரியே நீங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா, நீங்க நினைச்ச மாதிரியே அதோடைய டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கா அப்படிங்கறத அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை தான் அந்த போஸ்ட் ட்ரேட் அனலைசிஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்ல வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேர் போஸ்ட் ட்ரேட் அனலைசிஸை கரெக்டா பண்றீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.